கிண்டர் ஜாய் இந்த பேரை கேள்விப்படுதுமே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாக்லேட் இருக்கும், ஒரு பக்கம் பொம்மை இருக்கும். ஆனால் எனக்கு அந்த முட்டை டப்பா பின்னாடி இருக்கிற வேலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதோட ரேட் அப்படியே 50 ரூபா இருக்கும். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. 10 ரூபாய்க்கு கிண்டர் ஜாய் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. இருக்குங்க 10 ரூபாய்க்கு நம்ம ஒரு கிண்டர் ஜாய் இது. ஸோ இப்போ இதோட பேரை பார்த்தீங்கன்னா டாய் ஜாய்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் கிண்டர் ஜாயோட ஃபர்ஸ்ட் காப்பியாக ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம் தான். உங்களுக்கு இதுக்கும் கிண்டர் ஜாய்க்கும் கம்பேரிசன் வீடியோ வேணா சொல்லுங்க, அதையும் இறக்கிடுவோம். ஸோ இப்போ இது பிரிச்சு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 15 கிராம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம 18 கிராம் காட்டுது. மேலே இருக்கிற அந்த பேக்கிங்லாம் சேர்த்து தான் இருக்கும். நம்ம பிரிச்சு பார்த்துருவோம். ஒரு பக்கம் பொம்மை இருக்கு, ஒரு பக்கம் சாக்லேட். நமக்கு எப்போ எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பக்கம் போகாது. உள்ள என்ன பொம்மை கொடுத்துருக்கானுங்க எப்படி இருந்தால் பார்க்க தோணும். அதை முதல்ல பார்ப்போம். மதுரை காரன் கையை கத்தி அசிங்க பார்த்தக்கூடாது. முதல்ல நானே கேட்பேன். விசில் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதை இதுக்குள்ளே போட்டு ஊதணும் போல இருக்குது. நல்லா தான் இருக்குது. நாமளாக ஊதுனா நல்லா சத்தம் கேட்குது. யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விசில் ஊதுனா 4 ஊர் கேட்குது. நெக்ஸ்ட் சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். முக்கியமான விஷயம், இந்த சாக்லேட்டை சாப்பிட பெரிய ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபுல்லாக ஜவ்வரிசி மாதிரி இருக்குங்க. மேலே சாக்லேட் வச்சுருக்காங்க. பயங்கர டேஸ்ட் இருக்குன்னா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லாவே இல்லை. கிண்டர் ஜாய் டேஸ்ட் எப்படி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சாப்பிட்டதில்லை. உங்களுக்கு கிண்டர் ஜாய் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. இதெல்லாம் குப்பையில் போடக்கூடாது. பூனை தானே சாப்பிட்டு செத்துறோம். குழி தண்ணி போச்சிடலாம்.